அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆன்மநேயம் கொண்ட சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் ஜனவரி 4 இல்லைங்களா? ஆமாம், 2026. நிமிடங்கள், வினாடிகள் நிமிடமாகி, நிமிடங்கள் மணியாகி, மணியெல்லாம் சேர்ந்து நாளாகி, நாளெல்லாம் சேர்ந்து வாரமாகி, வாரமெல்லாம் சேர்ந்து மாதமாகி, மாதமெல்லாம் சேர்ந்து வருடமாகி, வருடமெல்லாம் போய்கிட்டே இருக்கு. ஓடுகின்றனன் சூரியன், ஓடுகின்றனன் சூரியன், அவன் பின் ஓடுகின்றன ஒவ்வொரு நாளும், அவன் பின் ஓடுகின்றன ஒவ்வொரு நாளும். ஆனால் ஞானத்தை அடையவில்லையே அப்படின்னு ஏக்கம் கொண்டு ஞானிகளெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஞானம் அப்படின்னு சொன்னால் அறிவு. இப்போ நாமெல்லாம் ஞானிகள் தானே, நமக்கு அறிவு இருக்கு இல்லையா? அத்தனை பேருக்கும் அறிவு இருக்கு. அறிவை அடைந்தவர்கள் தான் ஞானி. அறிவு என்பது அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தனித்துவமான தன்மை. எதை அறிந்து கொள்வதோ அதை நாம் அறியவில்லை, அறியாமல் வாழ்கிறேன் நானும். அறிந்தால் இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அறியாதவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அறிவது எதை அறிய வேண்டுமோ அதை அறிந்து கொள்ள வேண்டியதை அறிந்து கொள்ளவில்லை, தெரிந்து கொள்ள வேண்டியதை தெரிந்து கொள்ள வேண்டியதை தெரிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ள வேண்டியதை புரிந்து கொள்ளவில்லை. அறிதல், தெரிதல், புரிதல், இது மூணுமே எனக்கு இல்லையே, நான் என்ன பண்ணலாம்? அறிந்தவனும் அல்ல, தெரிந்தவனும் அல்ல, புரிந்தவனும் அல்ல, தெளிந்தவனும் அல்ல. இப்படி ஒரு வாழ்க்கை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அறிவது என்றால் எதை அறிந்து கொள்வது? எதைத்தான் அறிந்தோம்? நாம் எதை தேடி நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது? இப்படி நன்றாக உற்று யோசிக்குங்கால் ஞானிகள் சொல்லியிருக்காங்க. பசி தீர உண்ணுவது, உறங்குவது, விழித்து எழுவது, கதை பேசுவது, கல்யாணம் பண்ணுவது, குழந்தை பெற்றுக்கொள்வது, நோய்வாய்ப்படுவது, மரணம் வந்தால் மரணத்தை தழுவது. இது இந்த உலகத்தில் பிறந்த எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கு. ஆக இந்த பிறவி மனிதனாக ஏன் வந்தோம்? இந்த மனித பிறவி எல்லா ஞானியும் சொல்லுவாங்க, இந்த பிறவி கிடைத்தற்கரிய மிகப்பெரிய அற்புதமான பிறவி நம்முடைய மனித பிறவி. இந்த பிறவியில் அடையத்தக்க லாபத்தை நாம் அடையவே இல்லை, நட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். லாபம் எது, நட்டம் எது? நாம் எண்ணுவது, சொல்லுவது, செய்வது அத்தனையும் நாம் அனுபவிக்கின்ற அனுபவங்கள் தான். ஆக நட்டம் வராமல் லாபத்திற்காக நம்முடைய வாழ்க்கை தொடங்க வேண்டும் என்று ஞானிகள் கருதுகிறார்கள். இதை அறியாமல் இருப்பவர்கள், தெரியாமல் இருப்பவர்கள், புரியாமல் இருப்பவர்கள், அறிவது, புரிவது, தெரிவது எதனால் சாத்தியப்படும் என்று கருவுமையானால், இதை அறிவதற்கும் தெரிவதற்கும் புரிவதற்கும் ஒருவர் வேண்டும். அந்த ஒருவர் யாராக இருக்க வேண்டும்? அறிந்ததை, தெரிந்ததை
புரிந்ததை நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசான் வேணும். வாழ்வில் ஒரு ஆசான், ஒரு குரு. அந்த குரு எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும், அவருக்கு தான் எல்லாம் தெரியும். இப்படி இந்த குரு அருளை நாம் அடைவதற்கு குருநாதன் வேண்டும் என்றால், இந்த குருநாதன் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? இடம், பொருள், போகம் முதலியவற்றில் இச்சையில்லாதவனாக இருப்பவன் குருநாதன். அவ்வாறு இருந்தும் இல்லாமல் இருப்பவன். நம்ம சுவாமி சித்திரமுத்து அடிகளார் இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? அவங்களுடைய வாழ்க்கையை படிக்கிறோம், பார்க்குறோம். மிக எளியவர், மிக எளியவர். அருட்பிரகாச வள்ளல் பெருமானை பார்க்கிறோம், மிக எளியவர். நம்முடைய வாழ்க்கையில் இந்த எளிமையை புரிந்து கொண்டு வாழ்வதற்கு நமக்கு வழி தெரியவில்லை என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். எதை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளலாம். ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய அறிவில் செடியில் பருத்தி பூத்தது, அது மென்மையான பஞ்சு. நம்முடைய சான்றோர் பெருமக்கள் நமக்கு முன்னாடி வந்தவங்க பருத்தியை பார்த்தாங்க. இப்போ புதுசாக நாம் பார்க்குறோம். இந்த பருத்தியை கண்டு அதில் அந்த பஞ்சை எடுத்து அதில் உள்ள விதைகளை நீக்கி அதை நூலாக மாற்றி ஆடையாக நெய்யும் ஒரு நிலை அறிவுதான். நம்மோடவே இந்த உலகத்தில் ஒரே ஒரு அமீபான்னு சொல்லக்கூடிய கண்ணுக்கு புலப்படாத உயிர்களில் இருந்து யானை வரைக்கும் அத்தனைக்கும் அறிவு இல்லையா அப்படின்னு சொன்னால் இருக்கு. இந்த உலகில் நாம் எவ்வாறு இந்த ஒரு குடும்பத்தை கணவன் மனைவி பிள்ளைகள் சுற்ற நட்பு உறவுன்னு வாழறோமோ, அதுபோல் இயற்கை ஏதோ ஒன்று பண்ணியிருக்கு. நான் வந்தது என்னை கேட்டு வரவில்லை, நீங்கள் வந்ததும் கேட்டு வரவில்லை. இப்போ எப்படி வந்தோம் தெரியல. அப்போ தெரியாத ஒரு வாழ்க்கையில் தெரிந்து கொள்வதற்காக தெரிந்தவர்களை நாம் அணுகுகிறோம். அணுகும்போது அவர்கள் நமக்கு தெரிவிக்க வேண்டியதை தெரிவிக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களே நம்முடைய ஞானிகள். ஞானம் என்பது அறிவு. இந்த ஞானம் என்ற சொல் ஞாலம் என்பதை குறிக்கும். ஞாலம்னா எது? மண் இருக்கின்ற பூமி, தண்ணீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். இந்த ஐந்தினுடைய வகை தெரிய வேண்டும். இந்த வகை அறிந்தவன் மாணிக்கவாசகர். இந்த ஐந்தின் வகை மாணிக்கவாசகர் மட்டும் அல்ல, திருமந்திரம் எழுதிய திருமூலர், திருப்புகழ் எழுதிய அருணகிரிநாதர், அருளொளின்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காங்களே நம்ம சுவாமி, அவர், திருவருட்பான்னு ஒன்று எழுதியிருக்காரே அவர், சித்தவேதன் ஒரு நூல் எழுதியிருக்காரு அவர். இப்படி எண்ணற்ற ஞானிகள். இவங்கெல்லாம் ஞானம் என்று சொல்லக்கூடிய மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஐந்தினுடைய கூரையும் அனுபவத்தில் கண்டவர்கள், உணர்ந்தவர்கள். நாம் எதையுமே தெரியல, எதையுமே அறியாமல் வாழ்க்கிறோம். ஆக இந்த ஐந்தின் அறிவை எவ்வாறு அடையலாம்? அவங்கெல்லாம் உட்கார்ந்து 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 தனக்குள்ளே தேடுகிறார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் சுற்றி வருவாங்க, சுற்றி வருவாங்க. இங்கே மட்டும் இல்லை, தன்னுடைய ஊரை மட்டும் இல்லை, எங்கெல்லாம் இந்த திவ்ய திருப்பதிகள்னு சொல்லுவார் வள்ளலார், கன்னியாகுமரியிலேருந்து இமயமலை வரைக்கும் இந்த ஞானத்தை தேடுதல் நம்முடைய நாட்டில் மட்டும்தான் இருந்ததா அப்படின்னா உண்மைதான். வெளிநாட்டில் எப்படியோ இந்த மாதிரி கன்னியாகுமரியிலேருந்து இமயமலை வரைக்கும் க்ஷேத்திர வாசம்னு சொல்லுவாங்க. க்ஷேத்திர வாசம், அந்த திவ்ய திருப்பதிகளுக்கு சென்று தங்குவது, அறிவு பெறுவது என்பது வேறு எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு வழக்கம். கன்னியாகுமரி தொடங்கி இமயமலை வரைக்கும், பர்வதமலை, அதான் இமய பர்வதம், அது வரைக்கும் சென்று வருவார்கள்.
வழியிலே எல்லா மொழிகளையும் கற்பார்கள். எல்லா மொழிகளையும் கற்று எல்லா மக்களோடும் பழகுவார்கள். எல்லா மக்களோடும் வாழ்கின்ற பொழுதே மண்ணின் தன்மை, நீரின் தன்மை, நெருப்பின் தன்மை, ஆகாயத்தின் தன்மை இதையெல்லாம் உணர்ந்து கொண்டார்கள். உணர்ந்து கொண்டு ஓர் இடத்திலே அமர்ந்து விடுவார்கள். இது இப்படிப்பட்ட இவ்வளோ அருமையான, இவ்வளோ அற்புதமான ஒரு பிரபஞ்சத்தை, என்னையும் இந்த பிரபஞ்சத்தையும் உருவாக்கியது யார்? நான் பிறந்தேன், வளர்ந்தேன், வாழ்கின்றேன், இறந்துபட்டு போவேன். நான் இறந்த பிறகு இந்த பிரபஞ்சம் இருக்குமா? இந்த மண் இருக்கத்தானே செய்யும். நான் இறந்த பிறகும் இருக்கும். நான் வருவதற்கு முன்பும் இருந்தது. நான் வந்த பின்னும் இருந்தது. நான் சென்ற பின்பும் இருக்கும். அப்படின்னு சில நம்பகத்தகுந்தமான சில விஷயங்களை வைத்து சில ஞான உபதேசங்கள் நடந்து வந்தது. அதில் கொஞ்சம் பேர் வெளியே வந்து அப்படியெல்லாம் இல்லை, நானும் பொய், பார்க்குற இந்த உலகம் பொய், ஒன்றும் இல்லாத ஒன்று தான் நாமோ அப்படின்னு ஒரு சாரார் வந்தாங்க. புத்தர் அப்படிப்பட்டவர் தான். புத்தர் கடவுளை ஏற்றுக்கொள்வதில்லை. புத்தர் கடவுள்னு ஒரு இடத்துல கூட சொல்லவே இல்லை. கடவுளை பற்றி அவர் காணவே இல்லை. அவர் தனிப்பட்ட அவருடைய வாழ்க்கையில் என்ன சொல்ல வந்தார்? ஒரு மனிதனுக்கு ஆசை, இந்த ஆசையினாலே மோகம், அந்த மோகம் உருவதாலே காமம், காமம் கொள்வதாலே அவன் 5 புலன்கள் அத்தனையும் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். இந்த ஆசைதான் அவனுக்கு வாழ்வின் அச்சாணியாக தெரிகிறது. இந்த ஆசையை விட்டு அவர் ஒருவர் வருவாரேயானால் ஞானம் பெற்றவராக மாற முடியும்னு சொன்னவர் புத்தர். அதை பெறுவதற்கு எதெல்லாம் தடை? அதனால் அவர் துறவையை மேற்கொண்டார். ஆக அடுத்து மகாவீரருக்கு பின்பு தான் புத்தர். எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள், விட்டு விட்டதால் வந்த லாபம்னு ஜெயினம் சொன்னது. துணி கூட நமக்கு தேவையில்லை. துணின்னு ஒன்று இருந்தால் அதை துவைக்கணும், காய வைக்கணும், கட்டணும், தேவையில்லையே. எந்த உயிராவது ஆடை கட்டிக்கிட்டா இருக்கு? துணி கட்டிக்கிட்டா இருக்கு? எறும்புலேருந்து யானை வரைக்கும் துணி இல்லையே. அது துணி கட்டாததுனால ஏதோ அசிங்கமாக இருக்குது, பார்க்க பார்வைக்கு அது கேவலமாக இருக்குது? இல்லையே. மனிதர்களாகிய நாம் ஏன் துணி கட்ட வேண்டும்? ஏன் துணியை உடுத்த வேண்டும்? மறைக்க வேண்டும். எதை மறைக்க வேண்டும்? ஏன் மறைக்க வேண்டும்? மறைக்காமல் இருப்பதால் என்ன நட்டம்? மறைத்து கொள்வதால் என்ன லாபம்? இப்படி இந்த கேள்வியெல்லாம் ஜெயினம். அதனால் முழுவதையும் விட்டு விட்டார்கள். அவர்களுக்கு தேக சுதந்திரம் இல்லை, போக சுதந்திரம் இல்லை, நான் எனது என்கிற அந்த சுதந்திரமும் இல்லை. திகம்பரர்கள். உணவு பசிக்கும்போது உணவு, அந்த உணவும் சாத்வீகமான உணவுகள் சொல்லுவாங்க. அந்த உணவும் ஒரு வேளை மட்டும்தான். பாத்திரம் வேணாம், கை போடும். இயற்கை இறைவன் கொடுத்த ஒரே பாத்திரம் கைகள் தான். இந்த பாத்திரம் போதும், இந்த பாத்திரம் இருந்தால் போதும். இந்த பாத்திரத்தை வச்சு தான் சொன்னான் ஒரு பாடல் அருமையாக இருக்க, பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன். பிச்சை எடுக்க தெரியல நமக்கு, பிச்சை எடுக்க தெரியல. பிச்சை எடுக்கணும். ஏன் பிச்சை எடுக்கணும்? நாம் அகங்காரத்தில் இருக்கோம். அகங்காரம்தான் ஒரு மனிதனுக்குடைய அழிவுக்கு காரணம். அவனுடைய உயர்வை தடுப்பதற்கு காரணமாகவும் காரியமாக இருப்பது அகங்காரம்தான். அகங்காரம் ஒரு மனிதனிடத்தில் இருக்குமே ஆனால் தனிப்பட்ட முறையில் அவன் மட்டுமல்ல, அவனை சார்ந்தவர்களும் அதனால் பாதிக்கப்படுகிறார்கள். அகங்காரம் அவனை மட்டும் அழிக்கவில்லை. இந்த அகங்காரம் என்பது எங்கிருந்து வரும்? சப்பாத்தினா தெரியுது, இட்லினா தெரியுது, பூரினா தெரியுது. அகங்காரம்னா என்ன தெரியுது? கண்ணு தெரியுது, மூக்கு தெரியுது, வாய் தெரியுது. அகங்காரம் எனக்குள்ளே இருந்து வருது. அது தெரியுதா? தெரியணும். எதெல்லாம் அகங்காரம்?
எவையெல்லாம் அகங்காரம். இந்த அகங்காரம் நீங்கணும். இந்த அகங்காரம் நீங்கிய போது தான் நாம் அந்த ஆன்மாவை அடைய முடியும். இந்த ஆன்மாவை அறிவதற்கு துவங்கியவர்கள் பல்வேறு அனுபவங்களை எழுதியிருக்காங்க. அதில் மிக சுலபமாக எழுதினவர் வள்ளலார் தான். இதை அறிந்து கொள்வதற்கு நம்ம ஞானிகளை தேடி 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 ஓடி 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 பார்க்கும்போது ஒரு ஞானி அவருடைய அனுபவத்தை தெளிவாக எழுதுவார். ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் அழகாக சொல்லுவார். இந்த மாந்தர்கள் கோடி கோடி பேர் மாண்டே போனாங்கப்பா. நான் ஞானி, நான் சாமி, நான் பூதம், நான் சாமி, நான் சன்னியாசி, நான் ரிஷி, நான் முனிவன், நிறைய பெயர்கள். அப்படி ஓடி 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 இந்த உள்ள சோதி கலக்கிறது தெரியாமல் சோதி தான் உருவெடுத்தது, சோதி தான் உருவில் இருக்குது, இந்த ஜோதியை தெரியாமல் இந்த ஜோதி தினம் தினம் இந்த உடலில் காலையில் எழுந்ததுலேருந்து இரவு படுக்க வரைக்கும் அந்த ஜோதி உள்ளே கலந்து கொண்டிருப்பதை அறியாமல் புரியாமல் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உணவு பசிக்கும், உணவு நீங்கள் எடுக்கணும். தாகம் வருது, தண்ணீர் நீங்கள் தேடி குடிக்கணும். உறக்கம் வருகிறது, உறக்கம் வந்து உறங்கிடுறோம். விழிப்பு அப்படின்னா என்ன தெரியல. உறக்கம் வருவது தெரியுது, விழிப்பு வந்தது என்ன செய்கிறோம்? உறங்கணுமே, இப்போ விழித்தமே. இந்த உறக்கத்திற்கு இந்த விழிப்புக்கும் இடையில நாம் யாராக இருந்தோம்? நாம் யாராக இருந்தோம்? அதை பற்றியெல்லாம் நமக்கு எதுக்குங்க? தூக்கம் வந்தது தூங்கணும், விழிப்பு வந்தது எழுந்தோம். சரி, எழுத என்ன பண்ணுவேன்? என்னங்க 1008 வேலை இருக்குது, என்ன கேள்வி இது? ஒவ்வொருவருக்குள்ளும் வரும். எனக்கு வேலையா இல்லை, இதை உட்காந்து சொல்லிகிட்டு இருப்பீங்க நீங்கள். தம்பி, ராத்திரி தூங்கினேன், நல்லா தூங்குனியா? சரியாக தூங்கவே இல்லைங்க. தம்பி, நீ நல்லா தூங்கிட்டேங்க. நீ தம்பி தூங்குவதும் எழுவதும் தூங்குவதும் எழுவதும் பொழுதே விழிஞ்சு போச்சையா. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேரை சந்திக்கிறோம். தூக்கம் இல்லை. இந்த தூக்கமின்மை அதனால் வருது. இந்த பசி, தாகம், தூக்கம், உறக்கம், அதான் உறக்கம், உறவு, இதெல்லாம் யார் தேடுவாங்க? உணவு தேடுவோம். சரி, ஒவ்வொரு ஜீவனுக்கும் அது உண்டாக்கப்பட்டது. நம்மோட வந்தது பசி, நம்முடனே வந்தது தாகம், நம் கூடவே வந்தது பசியும் தாகமும். நம்ம கூடவே வந்ததா மோகமும் காமமும்? இல்லை, வளர வளர வருகிறது. 10 வயசு பையன் கல்யாணம் பண்ணுன்னு கேட்பானா? கேட்க மாட்டான். 6 வயசு பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி அம்மா அப்படின்னு கேட்குமா? கேட்காது. 10, 13 வயசு வரைக்கும் ஆணோ பெண்ணோ அப்பா அம்மான்னு ஒண்டி வாழ்ந்தாது. இந்த வயது வந்ததும், அந்த ஏஜ் அட்டன் பண்ணதும் அவங்கக்கிட்ட இருந்து விலக ஆரம்பிக்குது. சிடு சிடுன்னு விழுது. கனிவான பேச்சு இல்லை, கனிவான பார்வை இல்லை, குணங்களே மாறுபாடு அடைகிறது. ஏன் இந்த பிள்ளை இந்த பொண்ணு மாறுகிறது? இந்த மன மாற்றத்துக்கு காரணம் என்ன? நம்ம பிள்ளை தானே, நாம் வளர்த்த பிள்ளை தானே. எப்படி மாறும்? மாறுதல் எப்படி? இந்த மாறுதலை நாம் சொல்லித்தரலையே. எதை வேண்டாலும் மறைக்க ஆரம்பிக்குது. பேசுவதில் கூட மறைப்பு. ஆமாம், ஸ்கூலுக்கு போனல என்ன நடந்தது? 1வது 2வது 3வது 4வது 5வது 6வது 7வது 8வது வரைக்கும் ஸ்கூலில் நடந்த அத்தனையும் கொட்டும். ஒரு 10வது 11வது போகும்போது ஸ்கூலில் என்ன நடந்தது? ஒன்றும் நடக்கலையே, ஒன்றும் நடக்கலையே. இப்படி ஒன்றும் நடந்ததெல்லாம் சொன்னால் வந்து ஒன்றும் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுது. ஏன்? உடலுக்குள்ளேயே மாற்றங்கள்.
அந்த பொண்ணு குழந்தையோ அந்த பையனோ தனக்கு மீசை வேணும்னு அவன் கேட்கவே இல்லை. அவன் மீசை வேணும்னு கேட்கல. அந்த பொண்ணும் நான் ஏஜ் அட்டன் பண்ணணும்னு கேட்கவே இல்லை. ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, எதற்காக நடந்தது? இதுதான் இயற்கை. இது கடவுள் பண்ணுற வேலை. அப்போ கடவுள் யார்? இயற்கை. கடவுள் தான் தரார். ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை திருமணம் ஆச்சு, குழந்தை பேர் இல்லை. கோயிலாக எதுக்கு போகணும்? குழந்தை பேர் இல்லைன்னா, கணவனுக்கும் மனைவிக்கும் குழந்தை பேர் இல்லைன்னா கோயிலாக போனால் குழந்தை பிறந்துருமா? அதுக்கு மருத்துவமனை வேணாம், மருத்துவர்களாக வேணாம். கோயிலில் சாமியே வைத்தியம் பார்ப்பார்ல, பார்ப்பாரா இல்லையா? குழந்தைக்கு சொன்னால் மறந்து போகுது, படித்தா மறந்து போகுது, பரீட்சை எழுத போனால் பயம் வந்த போது எல்லாத்தையும் மறந்து போகுது. அந்த மறதி வந்ததுனால மார்க் வாங்க முடியல, தேர்வு எண் பெற முடியல, தேர்வு செய்ய முடியல, தேர்ச்சி பெற முடியல. உடனே என்ன பண்ணுறாரு? கையில் குழந்தைய இட்டுக்கிட்டு போயிட்டு கோயிலாக சாமி நல்லா படிக்கணும், என் பையன் நல்லா மார்க் வாங்கணும், சாமி எனக்கு கடவுளே என் பிள்ளையை காப்பாற்று. இன்னும் அந்த சாமியாக எதை ஒன்றா படிக்க சொல்லலை. இதெல்லாம் தான் அறியாமை. அறிந்திருந்தால், அறிவு இருந்தால் என்ன வேலை செய்வோம்? அறிவு இருந்தால் என்ன செய்வோம்? இப்படி அறியாமையிலேயே மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் அறிவது எப்போது? வள்ளல் பெருமான் எழுதுவார், அறிந்த பெரியவர்களும் இல்லை, அவரிடத்தில் சென்றால் அவர்கள் அறிந்தவற்றை சொல்லுவதாகவும் இல்லை. பெரியவர் என்று பெயரிட்டு கொண்டு இந்த நாட்டிலேயே ஒன்று கடக்க ஒன்று உளறி வருகிறார்கள். கடவுளின் உண்மை நிலையை சொல்லவே இல்லை. நான் சொல்ல வந்தேன், புரிந்து கொள்வார் இல்லை. நான் புரிந்து கொண்டேன், கடவுளை அறிந்து கொண்டேன், கடவுளை தெரிந்து கொண்டேன், நான் கடவுளானேன், நான் தானானேன், நானானேன். இந்த உலகில் யார் ஆவார்கள்? இது வள்ளலாருடைய கேள்வி. சொன்னதை செய்தவர் வள்ளலார், சொன்னதை செய்தவர் வள்ளலார். மரணமா வராதுன்னார். நாமெல்லாம் மரணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம். அது எழுதி வைத்த ஒன்று அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோம். எழுதப்படாத சட்டம்னு சொல்லுவாங்க. வள்ளலார் அந்த சட்டத்தை கிழித்து எறிந்தவர். மரணம் என்கிற சொல்லை கிழித்து எறிந்தவர் வள்ளலார். மரணம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா? முடியும். நம்ம இரவு உறங்குறோம், காலையில் எழுந்திருக்கிறோம். ராத்திரி உறங்கும்போது செத்து தானே போயிட்டோம். செத்து போயிட்டோமா இல்லையா? காலையில் எழுந்தால் உயிரோடு வரோம். காலையில் எழுந்தால் தான் உயிரோடு இருக்கிறோம். இல்லைன்னா உயிர் இல்லாத ஒன்று மாதிரி தான் இரவு முழுக்க கிடக்கிறோம். அதான் அவர் சொன்னார், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. ரொம்ப லேசாக சொல்லிட்டு போகிறார், 2 வரியில் எவ்வளோ உண்மையை சொல்லியிருக்கார். இப்போ உறங்குவதும் எழுவதும் எதில் அடங்கியிருக்கு? உணவு நாம் தான் சாப்பிடணும், தண்ணி நான் தான் குடிக்கணும். இங்கே பரவி எங்கும் வியாபகமாய் அங்கே இருக்குமா, இந்த நாட்டில் இருக்குமா, அந்த நாட்டில் இருக்குமா, யார் உற்பத்தி பண்ணுறது? உணவே நீங்களும் நானும் தான் உற்பத்தி பண்ணுறோம். நம்முடைய சகோதர குடும்பங்கள் தான் விவசாயம் பண்ணுறாங்க. உலகெங்கும் விவசாயம் நடக்குது. எதுக்கு? உண்ணும் உணவுக்காக. பருகும் நீருக்கு போட்டி வேற, பூசல் வேற. இது 2ஐயும் நாம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம சுதந்திரத்திலே இயற்கை கொடுத்தாச்சு. ஆனால் அந்த உயிர்ன்ற ஒன்றை, மூச்சு காற்றை எங்கேயா உண்டாக்கிட்டு இருக்கிறோமா? ஒரு 1/4 காணி காற்று பயிர் வைக்குமா? ஒரு 4 காணி காற்று பயிர் வைக்கலாமா? காற்றை அறுவடை பண்ணி நாம் எடுத்து வந்து வீட்டில் வைக்க முடியுமா?
காற்றை 1 கிலோ 2 கிலோ கையில் வாங்கிட்டு போக முடியுமா? அப்போ காற்று எங்கும் வியாபகமாக தானே இருக்குது. இப்படி எங்கும் வியாபகமாக இருந்து நீ உன்னையும் என்னையும் இந்த உலகெங்கும் உள்ள அத்தனை உயிர்களையும் உருவாக்கி அத்தனை உயிர்களையும் பாதுகாத்து அத்தனை உயிர்களுக்கும் உயிராக உணர்வாக உடலாக அந்த ஜீவர்களுக்கு பிரத்யேகமாக இருக்கக்கூடிய அந்த சுவாச காற்று, அந்த காற்றினுடைய வகை தெரியுமா நமக்கு? அந்த காற்றுடைய வகை நமக்கு தெரியல. இந்த காற்றில் கணக்கில உழைப்பில யார் வள்ளலார் எழுதுறார்? காற்றினில் கணக்கில உழைப்பில ஆற்றலின் ஓந்திய அருட்பெருஞ்சோதி. அவர் சொன்னார் இல்லையா, நாடி 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 நாட்களும் கழிந்து போய் ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய். இந்த உட்கலந்த சோதியை பார்க்கல, அதுதான் கடவுளுடைய நிலை. இதைதான் வள்ளலார் என்ன சொல்ல வந்தார்? கடவுள் நிலை அறிந்து அம்மயமாகுங்கள். கடவுள் நிலை என்ன? ஒன்றும் இல்லாத ஒரு நிலை தான் கடவுள் நிலை. எங்கும் வியாபகமாக எங்கும் பரவி எங்கும் விரைவி இருக்கின்ற ஒரு நிலை தான் கடவுள். கடவுள் எங்கே இருக்கார்? எல்லா இடங்களையும் இருக்கார். நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடிய ஒரே பொருள் எது? நீக்கமர இந்த பூமி கோளத்தை சுற்றியும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஒரே பொருள் காற்று. காற்றில் நீரை உருவாக்கலாம், அந்த நீரில் உணவை உற்பத்தி பண்ணலாம். அப்போ காற்று எவ்வளோ முக்கியமானது. ஆக உயிர் என்பது எது? காற்று தானே. இந்த உயிர் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கா? நம்ம உயிருக்காக நாம் வாழ்கிறோமா? நம்முடைய உயிருக்காக நாம் உண்ணுகிறோமா? நம்முடைய உயிருக்காக நம்முடைய வாழ்க்கையை நாம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. நான் என் உயிருக்காக தாங்க வாழறேன். யாராவது கை தூக்குங்க. என் உயிருக்காக தான் நான் இருக்கேன். இல்லைங்க, பாவங்க அந்த பையன், அவனுக்காக தாங்க நான் வாழறேன். என் பிள்ளை என்ன செய்வான்னு தெரியல, அவனுக்காக தான் நான் வாழறேன். என் பொண்ணு என்ன பண்ணுவாளோ தெரியல, அவளை விட்டுட்டு போ, எனக்கு மனசு இல்லை, அவளுக்காக தான் நான் வாழறேன். ஏன் வாழறேன்? செத்துப்போ. நீ சாகாமல் இருந்துருவியா? அது சொல்லும், அம்மா நீ இருக்கிறதாம்மா நான் வாழறேன், அப்பா நீ இருக்கிறதாக நான் வாழறேன். எவ்வளோ மாய்மாலம், எவ்வளோ ஜால வித்தை, எவ்வளோ ஏமாற்று வேலை. ஏமாந்திருக்கும் ஏமாறுங்கால் வள்ளலார் எழுந்தார். ஏமாந்துடாதுங்க. அதுக்காக நான் யாரையும் குறை சொல்ல வரல, உங்களை பாருங்கன்னு வர சொல்ல வந்தார். முதல்ல உன்னை பார். உனக்குள்ளே தான் இந்த உலகம் இருக்குது. இந்த உலகத்துக்குள்ளே தான் நீ இருக்க. இந்த உலகமே நீ தான். இதை ரொம்ப பேர் வீட்டில் சொல்லுவாங்க, நான் இல்லைன்னா தெரியுமா, நான் இல்லைன்னா, இந்த உலகம் இல்லைன்னா, இந்த உலகம் இல்லைன்னா நீ இல்லையா? நீ இல்லைன்னா உலகம் உண்டா? நல்லா யோசித்து பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை. இது இந்த மண்ணை பற்றி அறிவு வேண்டும், தண்ணீரை பற்றி, நெருப்பை பற்றி, காற்றை பற்றி, ஆகாயத்தை பற்றி. இதை உணர்ந்த தெரிந்த அறிந்த ஞானிகள் தான் நூல்கள் எழுதினார்கள். அருளி புத்தகத்தை வாங்கி படிங்க, அதில் அவர் சொல்லாத விஷயம் இல்லை. நாம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோன்னு எடுத்து சொல்லுவார். இந்த சாமியாரெல்லாம் எப்படி இருக்கான்னு தெளிவாக எழுதியிருக்கார். நிறைய பேர் ஊரை ஏமாற்றிட்டு இருக்கிறான்னு எழுதுகிறார். கபட வேடதாரிகள் நாட்டில் உலா வரார்கள் எழுதுகிறார். இப்போ அவரும் எவ்வளோ சாமியாரை பார்த்துருப்பார். அவர் அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? பேசின்னு வசூல் பண்ணிகிட்டு இருக்கிறான். நான் அப்படிலாம் இல்லையே. பொய் உரைப்பவர்களுக்கு பையாக கொண்டு கொட்டுறான். நான் மெய்யே சொல்கிறேன், வடல் உள்ள 10 படி அரிசி கொண்டாந்து போட மாட்டானேன்னாரு வள்ளார்.
மெய் சொல்கிறார் பெருமான், அங்கே யாரும் போவதில்லை. பொய் சொல்கிற திருப்பதிக்கு எவ்வளோ பேர் போகிறாங்க? மெய் சொல்கிற வடலூருக்கு எவ்வளோ பேர் போகிறாங்க? மெய் சொன்ன பனைக்குளத்துக்கு எவ்வளோ பேர் போகிறோம்? பொய் சொல்ல ராமேஸ்வரத்துக்கு எவ்வளோ பேர் போகிறோம்? பக்கம்தான். பனைக்குளத்துக்கு ராமேஸ்வரம் எம்மாண்டு வரும்? எப்படி வரும்? கொஞ்சம் தான். அப்போ பொய் சொல்கிற இடத்துல கூட்டம் நிரம்பி வழியுது, மெய் சொல்கிற இடத்துல கூட்டம் இல்லை. அப்போ மெய் எப்பயுமே குறைவானதல்ல. இந்த நிறைவானதை நிறைவானவர்கள் தான் தேடுவார்கள், குறைவானவர்கள் தான் குறைவை தேடுவார்கள். நிறை குறை என்பது மனிதனுடைய மனம்தான். ஆக இந்த ஞானம் என்கிற அறிவை தெரிந்து கொள்வதற்கு மாணிக்கவாசகர் தெரிந்தவர், அவர் அறிந்தவர், அவர் புரிந்ததுனால்தான் அழகாக அந்த பதிகம் எழுதினார். பல மேடைகள்லையும் அதைத்தான் சொல்லி வரேன். இனிமேல் பல மேடைலாம் கிடையாதுங்க, ஒரே மேடை தான், திருக்கண்டேஸ்வரம் தியான மண்டபம் மட்டும்தான். எந்த மேடைக்கும் போவதாக ஆண்டவர் எனக்கு அருள் செய்து இனி மேடை தோறும் பேசியது போதும்னு சொல்லிட்டார். அதனால் நேற்றோடு மேடை பேச்சு முடிந்தது. எந்த கடலூரில் எந்த கோர்ட் வளாகத்தில் வந்து சொல்லிட்டு போனாரோ அருட்பா மருட்பாவுக்கு, அந்த கோர்ட் வளாகத்துலேயே என்னையும் சொல்ல சொல்லிட்டாரு. இனிமேல் வேலை இல்லை. இல்லை, மேடை போட்டு பேசி என்ன ஆக போகுது? ஒன்றுமே இல்லை. வள்ளலாருடைய வாழ்க்கையை உற்று நோக்கினேன். சாமி சித்திரமுத்து அடிகளாருடைய வாழ்க்கையை உற்று யோசித்து அருளுடைய முழுவதும் பார்த்தேன். அருணகிரி திருப்புகழை படித்தேன். இதெல்லாம் ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, ஐயா கேட்டாங்க, தீட்சையை பற்றி சொன்னீங்க, இன்னும் 2-3 தீட்சையை பற்றி சொல்லாமலே இருக்கீங்கன்னார். அதுக்கு தான் வரேன். இப்போ இந்த புத்தகங்கள் இருக்க, அது வாசக தீட்சை. வாசகம்னா நம்ம படிக்கிறது, மற்றவர்களை படிக்க சொல்லுவது. எதை படிக்க கொடுப்பது, எதை படிப்பது? இந்த ஞானிகள் எழுதின அந்த நூல்களை திரும்ப திரும்ப வாசிக்கின்ற பொழுது உண்மை கருத்து என்னன்னு விளங்க ஆரம்பிச்சிடும். எனக்கு கூட என்னுடைய சின்ன வயசில் 4வது இல்லை 5வது 6வது படிச்சிருப்பேன். பக்கத்து வீட்டில் புருகேஸ்பேட்டையிலேருந்து வந்திருந்தார். புருகேஸ்பேட்டை முதலியார்னு சொல்லுவாங்க அவரை, ராஜவேல் முதலியார். அவங்க வீட்டு அம்மா சொர்ணம்மாள். அவங்க என்ன சொல்லுவார், ஒரு சின்ன கையேடு, திருப்புகழ், இதை வாசிக்க சொன்னார். என்ன பாருங்க, அவர் ஒரு குருநாதர் எனக்கு. அதை எனக்கு வாசிக்க வரல. தமிழை இல்லை. அந்த நடையெல்லாம் நமக்கு புரியாத ஒரு நடை. கைத்தல நிறைகணி அப்போ மூடா போல் பொறி கப்பிய கரிமுகன் திருமேனி, அப்போ படித்தது. அது முழுசும் படிக்கணும், மனப்பாடமாக சொல்லணும். அதுக்கு அப்புறம் என்ன கொடுத்துட்டாரு, முத்தை திருப்பத்தி திருநகை. எப்பா அது போகும் பாருங்க, இந்த வாய் படுற பாடு இருக்கு பாரு, அது என்னென்ன ஆழமாக அதை படிக்க 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 தான் நமக்கு புரியுது. ஆக அந்த நூல்கள் எங்கேருந்து வந்ததுன்னா மெய்ஞானம். அவர்கள் மெய்யிலே இருந்து வந்த வார்த்தைகள், மெய் உரைகள். அவையெல்லாம் பொய் உரை அல்ல. வாய்ப்பறை ஆர்க்கின்றேன், நான் பொய் உரைக்கிறேன், வள்ளலார் எழுதுவார். எத்தனையோ பேர் பேசுகிறாங்க, அது மெய் உரை அல்ல. அவையெல்லாம் பொய் உரை. புகழுக்காக, பெருமைக்காக, பணத்திற்காக பேசுகின்ற பேச்சு. சித்திரமுத்து அடிகளார் பேசினார், அருட்பிரகாச வள்ளல் பெருமான் பேசினார், மாணிக்க வாசகர் பேசினார், எழுதினார். எதுக்காக? நாமெல்லாம் ஞானம் பெறுவதற்காக. இந்த வாசகம் என்பது படித்தல். அந்த படிக்கிறதுக்கு அந்த நூலை கொடுத்து விட்டார் அப்படின்னா, அந்த கொடுத்த நூலை வாங்கி கொண்டு போய் பத்திரமா வைக்கிறது இல்லை. ஒரு ஞானியை சந்திக்க போகிறீங்க. நானும் ஒரு ஞானியை சந்தித்தேன். எனக்கு எல்லா தீட்சையும் ஒருவரே கொடுத்தார்.
அதான் பெரிய அற்புதம். தீட்சை வாங்கிறதுக்கு ஒவ்வொருத்தர்கிட்ட போய் வேணும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையில் தீட்சை கொடுப்பாங்க. எனக்கு கிடைத்த என்னுடைய குருநாதன், முதல் குருநாதன், நான் மானசீகமாக ஏற்றுக்கொண்டது வள்ளலாரை. வள்ளலாரே மானசீகமாக ஏற்றுக்கொண்டேன். அவரே எனக்கு குருநாதர் ஆனார். நானே தேடி என் குருநாதனை சேர்ந்தது கிருஷ்ணானந்தா. அவர் என்ன சொன்னார், தீட்சை எப்படிப்பட்ட தீட்சை கொடுத்தாரு? சித்தவேதன்ற நூலை கையில் கொடுத்தாரு. தமிழ் நூல் சித்தவேதம் என்ற புத்தகத்தை கையில் கொடுத்து, போடா இதில் படிடா, இதில் இருக்க எல்லாம்னார். உண்மையிலேயே அதை தான் வாங்கி பார்த்தேன். அதன் பிறகு அவர்கிட்ட போகும்போது நயன தீட்சை கொடுத்தார். முதல்லையே பார்வையில் கொடுத்தார், ரெண்டாவது புத்தகத்தில் கொடுத்தார். இது 2 தீட்சையும் அவர் கொடுத்ததோடு இல்லை, பரிசு தீட்சையும் கொடுத்தார், மானச தீட்சையும் கொடுத்தார். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, தீட்சை என்பது அறிவை நமக்கு கொடுப்பது. அறிவு வந்தால் என்ன ஆகும்? அந்த சொந்தங்கள், பந்தங்கள், நம்முடையது, என்னுடையது அப்படின்ற குணாதிசயம்லாம் இயற்கையாக விடுபடும். இயற்கையாக விடுபட்டுரும். நமக்கு எதுவும் சுதந்திரம் இல்லை, எதுவும் நம்முடையது அல்ல அப்படின்றத அந்த நூல்களை படிக்க 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 நமக்கு புரியும், அறிவு விளங்கும். அந்த அறிவு வர வர என்ன ஆகும்? அன்பு அதிகமாகும். அன்பு அதிகமாக அதுதான் அறிவு விளங்கும். அதுதான் வள்ளலார் ஒரே வரியில் எழுத்தார். அறிவு விளங்கும் போது அன்பு விளங்கும், பெருகும். அன்பு பெருகும்போது அறிவு பெருகும். ரெண்டும் விளங்கும் போது ஜீவகாருண்யம் விளங்கும். ஜீவகாருண்யம் விளங்கும் போது கடவுளுடைய அருள் அங்கே தான் இருக்குது. லேசான ஒரு வழியை வள்ளல் பெருமான் காண்பித்தார். ஆக நாம் அந்த ஞானம் என்பதை பெறுவதற்கு வேறு எங்கேயோ போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய உடல் பகுதியில் மாணிக்கவாசர் சொன்ன மாதிரி, நேற்று கூட கடலூரில் அதுதான் சொன்ன, நமசிவாயன்னா என்ன? நான் என்ற சொல் மண்ணை குறிக்கும். நம்முடைய ஆணுடைய குறி, பெண்ணுடைய குறி, அதனுடைய இயக்கம் செய்கின்ற தொடை பக்கம், அடி வயிற்று பக்கம், பின்னாடி 2 பட்டக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய 2 அந்த கோலங்கள். அது ஏன் அது மட்டும் கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கார் கடவுள் படைப்பில்? ஏன் இது அப்படி வந்தது? இல்லை அடி வயிறு ஏன் அப்படி இருக்குது? மேல் வயிறு இருக்குது, நடுவயிறு இருக்குது, 3 வயிறு நமக்கு. மேல் வயிறு, நடுவயிறு, அடி வயிறு, 3 வயிறும் ஒன்றாகி தான் எங்கள் அம்மா என்ன பெற்றெடுத்தா. ஒரு ஆண் பிள்ளைக்கு அந்த மாதிரி 3 வயிறும் ஒன்றானதாக வரலாறே இல்லை. இயற்கையின் படைப்பில் எங்கள் அம்மாவுக்கு தான் 3 வயிறும் ஒன்றாச்சு. அந்த வயிறு படும் பாடு, அந்த வயிறை சுமந்த என்ன சுமந்த அவங்களுக்கு தான் தெரியும். அதனால தான் தாயை போற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். தாயின்னா மனைவி இல்லை, பெற்றவங்களை மட்டும்தான் நினைக்கிறோம். பெற்றவள் உன்னையும் சுமந்து உன்னுடைய பிள்ளையும் சுமக்கிறாள். அவளை உன்னை தாய் மாதிரி நீ பார்க்கணும். ஆனால் பார்ப்பதில்லை, ரொம்ப பேர் பார்க்குறதில்ல. அம்மா மட்டும்தான் அம்மா, அடுத்ததெல்லாம் சும்மா, அது அம்மா கிடையாது அப்படின்ற மனோபாவம் வரவே கூடாது. உன்னை பெற்ற தாய் மாதிரி தான் நீ பெற்ற மனைவியும், உன் உடன் பிறந்த சகோதரிகளும், எதிரிட்ட ஜீவராகிய பெண் பிள்ளைகளை பார்க்கின்ற பொழுதும் ஒரு தாய் என்ற உணர்வு வர வேண்டும் என்று சொன்னவர் வள்ளலார். எல்லா ஞானியும் இதைத்தான் சொன்னாங்க. சுவாமி சிவானந்தர் சகோதர உரிமை, சகோதரின்னு சொன்னார். இந்த உதிரத்தில் வந்த உதிரங்கள் நீங்கள் எல்லாமே என்னுடைய உதிரம்தான். அது எப்படி சொல்ல முடியும்? என்னுடைய பிள்ளைகள் 2 விபத்துக்குள்ளானாங்க. எத்தனையோ பிள்ளை ஆகிறாங்க, நான் போய் கிட்டே இல்லை, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2 பிள்ளைகள் மட்டும் விபத்துக்குள்ளாகி ஓடி போய் தூக்கி எடுத்து மருத்துவமனையை சேர்த்து 3 மாதம், 4 மாதம், 5 மாதம் இருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் போய் வந்தோம். இருக்காரு, சாட்சி இருக்கார் சிவனேசன். அப்படி பார்க்கும்போது
அவருக்கு ரத்தம் தேவைப்படுது. அப்போதும் சொல்லுகிறார்கள் அந்த பிள்ளைங்க, எங்கள் குரூப்பில் இங்கே கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க மருத்துவர், அதெல்லாம் வாங்காதீங்கப்பா. நம்ம சன்மார்க்கத்தில் உள்ளவங்க ரத்தத்தை கொடுங்க, இல்லைன்னா நாங்கள் அப்படியே இறந்துபட்டு போகிறோம். யாராவது சொல்லுவீங்களா? அந்த அவசரத்துக்கு எம ரத்தமாக இருந்தால் என்ன ஏற்று அப்படின்னுக்க. அந்த பிள்ளைங்க செத்தாலும் சாப்பிட்றேன் நான். வெஜிடேரியன் சாப்பிட்ற யாரையாவது தேடி பிடிச்சி ரத்தம் கொடுத்தா வாங்குங்க. அது எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் உயிரோடவே இருப்போம். அந்த ரத்தத்தை எங்களுக்கு கொடுத்து மருத்துவ சிகிச்சை பண்ணுங்க, இல்லைன்னா வேணாம். அடுத்த ஒரு மணி நேரத்திலேயே தேடி வராங்க. அதே குரூப், அதே பிரிவு, அதே ரத்த பிரிவு உள்ளவங்க வந்தாங்க. ரத்தம் கொடுக்கப்பட்டது, ரத்தம் ஏற்றப்பட்டது. இன்னைக்கு இருக்காங்க, இன்னைக்கு இங்கே தான் இருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த ரத்தம் எங்கேயோ இருந்தது. கூட பிறந்தவங்களா கொடுத்தாங்க? கூட பிறந்தவங்களா கொடுத்தாங்க? இல்லையே. ஒருவர் இறந்து விட்டு போகிறார், மற்றொருவருக்கு கண் வேணும். எங்கேயோ ஐ பேங்க் வச்சுருக்கான், ரத்த வங்கியிலேருந்து ரத்தம் வாங்குறாங்க. பணம் போடுறது மட்டும் பேங்காக இருந்தது ஒரு காலம். திருவள்ளுவர் இருந்தால் இந்த ஏழைக்கு சோறு போடுறதே அற்றார் அழிபரிசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வைப்பொழினார். அவர் நிறைய பாட்டு பாடிப்பார். கண் வைப்பொழி, காது வைப்பொழி, சிறுநீரக கிட்னி வைப்பொழின்னு எழுதியிருப்பார். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே தானமாகி போச்சுல்ல. ஆக அந்த ரத்தம் கூட வெளியிலேருந்து வாங்கும்போது யாரோ ஒருவருடைய ரத்தம். அப்போ உதிரம் யாருது? உலகெங்கும் உள்ள இந்த மனித ஜீவர்களுடைய உதிரம் ஒன்று தானே, ஒரே ரத்தம் தானே. பேசுவோம், ரத்தத்தின் ரத்தமே, ரத்தத்தின் ரத்தமே, எல்லாம் நல்லா இருக்கணும் டைலாக்லாம். ஆனால் ஒருவராவது அப்படி வாழறாங்களா? ஞானிகள் வாழ்ந்தார்கள், வாழ்கின்றார்கள். நமக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு அவங்கெல்லாம். இப்போ நம்ம என்ன செய்துட்டு இருக்கிறோம்? வள்ளலார் எல்லா ஞானிகளும் சொன்னதை நாம் ஏற்று நமக்குள்ளே நாம் பயணம் செய்வது தான் மிகப்பெரிய பயணம். நானும் 17-18 வயசுலேருந்து பயணம் தொடங்கி சும்மா ஒரு ஜோல்னா பையனுங்க நீட்டாக இருக்கும், அதை போட்டுக்கிட்டு கோயில் கோயிலாக சுற்றினது, சாமியாராக பார்த்தது, சுற்றி கீத்தி வந்து ஒன்றுமே இல்லை. கடைசியாக தான் சாமி கிருஷ்ணானந்தரை பார்த்து, அவர் ஒருத்தர் தான் காசுக்கே ஆசைப்படாத ஒரே குருநாதன். நாம கொண்டு போய் ஏதாவது கொடுத்தா கூட, ஏன்டா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தியா, இது வீட்டுக்கு தெரியுமா, தெளிவாக கேட்பார். ஒரு 5 கிலோ வெல்லம் தான். அப்போது வெள்ளை சர்க்கரை தான் விரும்ப மாட்டார், நாட்டு சர்க்கரை. ஒரு 5 கிலோ நாட்டு சர்க்கரை வாங்கிட்டு போனால், வீட்டில் இந்த சர்க்கரை இருக்கா, வீட்டை கவனி, அப்புறமா வாங்க அப்படின்வார். யாராவது சொல்லுவாங்களா? நீ வீட்டை விட்டு ஓடியாந்துருப்பா தம்பி யாதவ், இங்கே உனக்கு எல்லா சலுகையும் உண்டு, உனக்கு வீடு வேணாம், உங்கள் அப்பா வேணாம், உங்கள் அம்மா வேணாம், கூட ஓடியாந்துறீங்க அப்படின்னு யாதவ கூப்பிட்டு நானே வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? என் குருனா செய்திருக்கலாமே, மோனே நீ என்னோடவே இரு, உனக்கு எதுக்கிட உங்கள் அம்மா உங்கள் அப்பாலான்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன். எப்படிப்பட்ட உலகம்? நல்லா யோசிங்க. அப்போ மாணிக்கவாசகர் கண்ட அனுபவம் என்ன? மண்ணை உணர்ந்தார், தண்ணியை உணர்ந்தார், நெருப்பை உணர்ந்தார், காற்றை உணர்ந்தார், ஆகாயத்தை உணர்ந்தார், வான் செய்து கொண்டார். வான் செய்து கொண்டார். ஊரில், இந்த ஊருக்கு என்ன பேர் பாருங்க, பக்கத்து கிராமம் என்ன பாக்கம்? அது மேல் பட்டாம்பாக்கம், இது கீழ்பட்டாம்பாக்கம், நடுவில் இருக்கிறது வான் பாக்கம். அப்போ அங்கே இருந்தால் வான் செய்து கொள்ளலாமோ? எவ்வளோ பெரிய வேடிக்கை! வான் பாக்கம், தூக்கணாம்பாக்கம், கரிக்கலம்பாக்கம், பாக்கம். ஏன் இந்த பேர் வந்தது ஊருக்கெல்லாம்? ஏங்க வந்தது?
இந்த பார்த்தவர்கள் வாழ்ந்த இடம் பார்க்கும், நீங்களும் பார்க்கும், நானும் பார்க்கும், அதுவே உங்களை பார்க்கும், என்னை பார்க்கும். நாம் பார்ப்பவரை பார்க்கவே இல்லை. வெளியில் எல்லாவற்றையும் பார்க்குற இந்த கண்கள் எங்கிருந்து பார்க்குது? உள்ளேருந்து பார்க்குது. பார்ப்பவனை நான் பார்க்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? கண்ணை தான் மூடணும். இப்போ கண் வழியாக பார்த்தேன், நீ யாருப்பா சொல்லுவாரா? சொல்லுவார். கண்ணோடு காண்பதெல்லாம் கண்ணுக்கு சொந்தம் இல்லைன்னாங்க. இல்லை இல்லை இல்லை, கண்ணுக்கு சொந்தம். கண்ணில் காண்பதெல்லாம் கண்ணுக்கு சொந்தமாகும். எது ஒன்றையும் கண்ணால் பார்த்து சொந்தமாக்கிறோமா இல்லையா? ஏமா காப்பி எடுத்து வந்து கொடு. ஏங்க இதாங்க பொண்ணு, பார்த்தியா? இல்லைங்க நான் சரியாக பார்க்கலிங்க. அப்போ என் அடுத்த வாரம் வர சொல்லுங்கள் மாப்பிள்ளை விட்ட. அந்த பொண்ணு, மாப்பிள்ளையை பார்த்தியாம்மா? சரியாக பார்க்கல. பார்ப்பதால் உறவு இல்லையா? பார்த்து கொள்கிறார்கள். நாம் பார்க்க வேண்டிய இடத்த பார்த்து நாம் கொள்ளவே இல்லையே. நம்ம உள்நிலை என்னன்னு நம்ம அறியவே இல்லையே. வெளிநிலையில் தான் வாழறேன் நான். இந்த உறுப்புகள் அத்தனை வெளியே தானே போகுது. அப்போ உள்ளே வரமாட்டேன்னு சொல்லுது. ராத்திரிக்கு உள்ளே போகுது, போனால் போகுதுன்னு விட்டுட்டு நான் பான்னு தூங்குறேன். என்னன்னு தூங்குறேன்? சிவனேன்னு தூங்குறேன். அது எப்படி சிவனேன்னு தூங்குறது? ஒரு பையன் தூங்குவோம், இன்னொரு பையன் போய் சீண்டும். அம்மா சொல்லணும், அப்பா சொல்லணும், டேய் அவனை சீண்டாத, சிவனேன்னு தானே தூங்குறான். என்னன்னு தூங்குறான்? சக்தியே என்ன தூங்குறான்? விநாயகரே என்ன தூங்குறான்? அங்கே ஏங்க சிவனேன்னு தூங்குறான்னு சொல்லுவீங்க? மாற்றி சொல்லுங்களேன். மாற்றி சொல்லலாம்ல. என்னன்னு சொல்லலாம் சொல்லுங்கள் பார்ப்போம். சிவனேன்னு தூங்குறான். ஏன்னா அம்பான்னு சிவனேன்னு போனான். அவங்ககிட்ட ஏன்டா ஒம்பு வாங்குற? அவன்பான்னு சிவனேன்னு இருந்தான், ஐயா அவனை போய் ஒம்பு வாங்குறான். அப்போ சிவனே சிவனேன்னா யார் அது? நாம் இந்த உலகத்தில் எல்லாரையும் அவனே அவனே, அவன் பண்ணான், அவன் சொன்னான், அவன் செய்தான், இவன் செய்தான், அவன் செய்தான், நானே சொன்னேன். எவனும் எனக்கு செய்யலை, நானே தான் செஞ்சேன். நானே தான் செய்தேன். என்ன சிவனேன்னு தெரியல. ஆக சிவனே சிவனேன்னு சொல்வது சரியா, அவனே அவனேன்னு சொல்வது சரியா? அவனே அவனே என்று வாழ்வதை விட சிவனேன்னு நாம் இருந்தோம்னா நம்முடைய சிவன் நம்ம விட்டு போகவே மாட்டான். நம்ம உள்ளே போக நமக்கு வழி தெரியல. தெரிந்த பெரியவர்களை சொல்லி வச்சு எழுதிட்டாங்க, நமசிவாய வாழ்கன்னாங்க. நான் எங்கே இருக்கு? மண்ணில் இருக்கு நான். அதுக்காக ஒரு கோயிலை வேற கட்டினாங்க. திருவாரூர் மண்ணுக்குரிய ஒரு கோயில், திருவாரூர். அங்கே தான் உற்பத்தி ஆகுது, திருவாரூர். திருவாரூரில் பிறக்க முக்தி, காசியில் இறக்க முக்தி. திருவாரூரில் பிறக்க முக்தி. இந்த இடத்துல மனசை வச்சு அங்கே உற்பத்தி ஆகக்கூடிய அந்த சக்தியை உணர வேண்டும். அங்கே ஒரு சக்தி இருக்குது இல்லையா? அந்த எனர்ஜி, அந்த சக்தி தானே என்னையும் உங்களையும் கொண்டு வந்தது. அந்த சக்தி அங்கே சரியாக செயல்படையானால் என்ன ஆகும்? அந்த சக்தியினுடைய செயல்பாட்டை நமக்கு புரிஞ்சுதா? அந்த உண்ணும் சக்தி, அருந்தும் சக்தி, உறங்கும் சக்தி, இதெல்லாம் புரியுது. பொருந்தும் சக்தி புரியல. மலங்கழிக்கும் சக்தி, ஜலங்கழிக்கும் சக்தி, அதெல்லாம் சக்தி. அது என்றைக்காவது மலம் கழிலன்னா தான் சக்தியா சிவமா அப்படின்னு கதரும்போது தான் தெரியும். 4 நாளாச்சு ஆகிருந்து அவஸ்தைப்படுற. புரியுதா? அப்போ மண் எவ்வளோ பெருசுன்னு தெரியுதா? அந்த மண்ணை சரியாக வைக்கணுமா இல்லையா? அந்த மண் பகுதி சரியாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? இந்த மண்ணில் என்ன விளையுதோ அந்த மண்ணில் விளையிறது தான் நாங்கள் மண்ணு கொடுக்கணும். மண்ணில் விளையிறது இருக்குது, தண்ணியில் விளையிறது இருக்குது, வெயிலில் விளையிறது இருக்குது,
காற்றுலேயே விளையிறதுக்கு எதையெல்லாம் கொடுத்தா இந்த உடம்பு காற்று வடிவமாகும், எதையெல்லாம் கொடுத்தா தண்ணீர் வடிவம் பெறும், எதையெல்லாம் உண்டால் இந்த உடம்பு மண் வடிவம் பெறும். பெரும்பாலான நம்முடைய உணவும் மண்ணாவதுக்கு தான் காட்டுருக்குறோம். அது வேற பாடுவோம், மண்ணானாலும் திருத்தெந்தூரில் மண்ணாவேன். ஆயிட்டு போ. நான் பாடுவேன், மண்ணானாலும் வடலூர் பெருவெளியில் மண்ணாவேன். சொல்லமா? என்ன சிவா சொல்லலாமா? மண்ணுடம்பை பொன்னுடம்பாக மாற்றுவதற்கு ஞானம் வேண்டும். அந்த ஞானம் கிடைத்தாலும் அதை பயன்படுத்துகின்ற ஒரு ஞானம் வேண்டும். இருந்தும் இல்லாமல் இருக்கின்ற நிலை. தெரிஞ்சும் தெரியாமல் வாழ்ந்தால் அது பேர் என்ன? அறியாமை தானே. ஆக தெளிவாக நமசிவாய வாழ்கன்னு சொல்லி, நான் மண்ணு பகுதி, இந்த மண்ணுலேருந்து விளையிறத நாம் கொடுத்துட்ருக்குறோம். கொஞ்சம் நீங்கள் என்னெல்லாம் யோசணும், நல்லா யோசிக்கணும். மண்ணிலேயே விளையிறது, மண்ணுக்குள்ளேயே விளையிறது எது தெரியுமா உங்களுக்கு? ஏதாவது மண்ணுக்குள்ளேயே விளையுது? மண்ணுக்குள்ளேயே எது விளையுது? கிழங்கு. காக்கா, கீக்கி, கூக்கு, கேக்கே, கை, இந்த தமிழ் எழுத்தில் கிழங்குன்ற முதல் கீக்கு என்னன்னு பாருங்க. தமிழ் மிக உயர்ந்த ஒரு பொருள் உணர்ந்து சொல்லக்கூடிய ஒரு மொழி. கிழங்கு ழா, மேலே இருக்கிறத தெரிய ஒட்டாமல் பண்ணுவது கிழங்கு. மண்ணுக்குள்ளேயே விளையுது, சூரியனே பார்க்கல. அது கிழங்கு சூரியனை பார்த்தது, மறுபடியும் கிழங்கு சூரியன்லேயே விளையுது. சூரியனை இலைகள் பார்க்கும், அந்த இலைகள் வாங்கி சேமித்து உள்ளே வைக்கும் மண்ணுக்குள்ளே. மண்ணுக்குள்ளே மறைவாக விளைவதை நீ சாப்பிடாதேன்னு சொன்னாங்க ஞானிகள். தேரையர்லேருந்து வள்ளலார் வரைக்கும் சொல்லிட்டாங்க. கிழங்கு வகைகள் உண்ணாதிருத்தல் வேண்டும். கிழங்கு வகைகள் கருணை கிழங்கு மாத்திரம் உட்கொள்ளுதல் வேண்டும். ஏன்னா அது பூமிக்குள்ளேயே விளைஞ்ச அந்த கிழங்கு, கருணை கிழங்கு மட்டும் எதை மாதிரி ஒரு வடிவத்தில் இருக்குன்னு பாருங்க. 2 கருணை இருக்கு. ஒன்று இப்படி இருக்கும், நம்ம பட்டர்ஸ் மாதிரி இருக்கும், பெருசு பெருசாக இருக்கும். நம்முடைய பின்புற பீஜம் இருக்க மாதிரி இருக்கும். அடுத்து ஒன்று மூலம், வெளி மூலம், உள் மூலம்னு படிக்கிறோம்ல, பார்க்குறோம்ல. டாய்லெட் போன உடனே தள்ளி விடணும். அப்படியே குருத்து மாதிரி வந்து நிற்குதுங்க ஐயா. என்கிட்ட சொன்னவர்கள் எத்தனை பேர்? தள்ளி விட்டால் தான் உள்ளே போகுது, வழி தாங்கலை, குருத்து மாதிரி வந்து நிற்குது, அறுவுது, கீழே உட்கார முடியல. ஏன்? மலச்சிக்கல் வந்தப்பயே நீ கவனிச்சிருக்கணும். எப்போது மலம் கட்டியதோ அப்பயே அது சரி பண்ணணும். மலச்சிக்கல் வந்தாச்சுன்னு சொன்னால் முதல் சிக்கல் மூலம், 2வது சிக்கல் வயிற்றுப்புண், 3வது சிக்கல் வாய்ப்புண். ஒரு தொடர்ந்து போயிட்டே இருக்கும். ஆக கருணைக்கிழங்கு மாத்திரம் கொள்ளுதல் வேண்டும். ஏன்னா டாய்லெட் என்று சொல்லக்கூடிய மலங்கழிக்கிற வேலையை இந்த கருணைக்கிழங்கும் புடிக்கரணையும் பெரிய கருணையும் செய்யும். இனிமேல் நம்ம வந்து அதை ஆய்வு பண்ணணும். லேபில் போய் விஞ்ஞானி ஒரு ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி எல்லோரும் கருணைக்கிழங்கு சாப்பிடுங்கன்னு சொன்னால் தான் நம்ம கருணைக்கிழங்கு வாங்குவோம். ஏன்னா அவர் அறிவாளி. லேபரேட்டரியில் அவர் அறிவு பண்ணுறாரு, ஆராய்ச்சி பண்ணுறாரு. இன்றைக்கி அப்படி தான் ஆகிப்போச்சு. நீங்கள் எதை சாப்பிட்ணுன்னு இந்த கூகுளும் அந்த ஏஐயும் அந்த ஃபோனும் மொபைலும் தான் சொல்லி தரணும் உங்களுக்கு. நீங்கள் என்ன சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு தெரியல, அதை கேட்குறீங்க என்ன சாப்பிட்லாம். கருணைக்கிழங்கு வறுவல் செய்வது எப்படி போடுங்களேன். எத்தனை முறை வருது தெரியுமா? இல்லை, 1 முறையா 2 முறையா? அப்போ மண் எங்கே இருக்குது? கீழே இருக்கு. மண்ணை சரி பண்ணி ஆகணும். ஒரு விவசாயி கேளுங்க, மண்ணை சரி பண்ணாத விளைவு வருமா? மண் சரியாக இருந்தால் தான் விளைவு சரியாக இருக்கும்.
ஒரு பொண்ணு சரியாக இருந்தால் தானே பிள்ளை சரியாக இருக்கும். மண்ணும் பொண்ணும் ஒன்று தானே. அப்போ மண்ணை பார்க்குற மாதிரி இந்த பெண்ணை பார்க்கணுமா இல்லையா? இந்த பெண்ணை சீராட்டி பாராட்டி அது வேண்டிய இடுபொருள்லாம் கொடுத்து என்னுடைய குழந்தை உற்பத்தி ஆக போதுமா? அதை நம்ம செய்யறது இல்லை எந்த வீட்லேயும். மண்ணும் பெண்ணுன்னு சொன்னாங்களே தவிர அது செய்யறது இல்லை யாரும். பெண் பிள்ளைகளை பார்க்கணும். ஏன்னா நாமெல்லாம் வந்தது அவங்க தான். ஒரு தியாகம்னு சொன்னால் அந்த பெண் பிள்ளைகள் தான் தியாகி. என்ன சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்களா எனக்கு உனக்குன்னுவாங்க. உண்மையிலேயே அவர்கள் தான் பாவப்பட்ட ஜென்மம் அப்படின்னு சொன்னால் அது பெண் பிள்ளைகள் தான். ஏன்னா எங்கள் பாட்டியை பார்த்தேன், எங்கள் அம்மாவை பார்த்தேன், என்னுடைய துணைவியார் பார்த்தேன். தனக்கென வாழாத ஜென்மங்கள் இதெல்லாம். வீட்டுக்காருக்கு வேணும், பிள்ளைக்கு வேணும், பொண்ணுக்கு வேணும், அண்ணனுக்கு வேணும், தம்பிக்கு வேணும். இப்படியே தன்னை இழக்கிறதுல ஒரு சந்தோஷம் இந்த பெண் குலத்துக்கு, தாய் குலத்துக்கு. அப்போ தாயை வணங்கணுமா இல்லையா? அதான் கிடையாது. அடிப்போம், உதைப்போம், கண்ணா அப்படின்னான்னு பேசுவோம். இது எங்களுடைய வேலை. கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கள். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உங்களை என்ன கேட்குறாங்க? 10 பவுன் சரடா கேட்டாங்க. ஒரு அன்பான ஒரு வார்த்தை, ஒரு கனிவான ஒரு பார்வை, ஒரு அன்பான ஒரு தடவல், ஒரு மென்மையான ஒரு பரிசம், ஒரு பார்வை கிடையாது கிடையாது. வரும்போதே வர வேண்டியது வேகமாக உள்ளே ஓடி போய் சொல்லும், ஏய் அப்பா முகமே சரியில்லை, பேச்சு கொடுக்காத. என்ன? சரிம்மா. வாழ்க்கை. அப்போ மண்ணை சரி பண்ணணும், மண்ணில் விளையிறத பார்த்து கொடுக்கணும். இந்த மண்ணில் எதெல்லாம் ஆகாயத்தன்மை பெற்றது, இதெல்லாம் காற்றை உள்வாங்கும் தன்மை உடையது, எதெல்லாம் நெருப்பை கிரகித்து வச்சிருக்கும் தன்மை உடையது, இதையெல்லாம் பார்த்தா நாம் மண்ணிலேருந்து நீருக்கும், நீர்லேருந்து நெருப்புக்கும், நெருப்புலேருந்து காற்றுக்கும், காற்றுலேருந்து ஆகாயத்துக்கு போயிடலாம். இப்போ ஆகாயத்துக்கு போகிறதுக்கு யாருக்கு விருப்பம் இல்லை? பறந்து பார்க்கணும்னு ஒரு நாள் ஆசை இருக்கா இல்லையா? நான் கூட சின்ன போது அண்ணாந்து பார்ப்பேன். இதெல்லாம் நம்ம போக முடியுமா? இல்லை. அது போய் கண்ணுக்கு கட்டுற வரைக்கும் அது வரைக்கும் பார்ப்போம். இதெல்லாம் என்னைக்கு போக போகிறோம்? இல்லை, அன்னைக்கு நினச்சோம், இன்னைக்கு போய் வந்துட்டோமே. அப்போ நினைப்பு நடக்கும் போல் இருக்குல்ல. எப்படி நடந்தது எனக்கே தெரியாது. பாஸ்போர்ட்டு நான் எடுக்கலை, விசாவும் நான் வாங்கலை. என்னை கொண்டு போனவங்களும் அவங்க, கொண்டு வந்து விட்டவங்களும் அவங்க. இதெல்லாம் எப்படி காரியம் பண்ணால், என்னுடைய மண், என்னுடைய தண்ணி, எனக்கு கொடுத்த 5 புலன்கள் இருக்கக்கூடிய அத்தனையும் உட்காந்து 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 நேரம் கிடைக்கும்போது உள்ளே பார்க்குறது தான் வேலை. நீங்கள் நேரம் கிடைக்கும்போது உள்ளே பார்க்கணும். நேரம் கிடைக்கும்போது என்ன செய்கிறீங்க? மொபைல் வச்சுக்கிறீங்க, இல்லை டிவி முன்னாடி உட்காந்துக்கிறீங்க. இது உங்களுக்கு தேவையா? உங்களுக்கு உள்ளே போனால் 58 விஷயம் இல்லை, கோடிக்கணக்கான விஷயம் உங்களுக்கு உள்ளே இருக்குது. இந்த உலகத்தை விட மிகப்பெரிய உலகம் நம்முடைய உலகம். இந்த உடல் பகுதியில் எதெல்லாம் உருண்டையாக இருக்குன்னு கவனிங்க. நம்முடைய உடல் பகுதியில் கட்டவரலேருந்து உச்சந்தலை வரைக்கும் எதெல்லாம் கோலம் கோலமாக இருக்குன்னு பாருங்களேன். ஏங்க, இதெல்லாம் செய்ய வேண்டியது உங்கள் வேலை, இதை சொல்ல வேண்டியது ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வேலை, நாங்கள் கேட்டுக்கிட்டு போக வேண்டியது எங்கள் வேலை. செய்யுங்க. யாராவது உங்களில் ஒருவராவது கோலம் பார்க்க வருவார்ல, பூகோளம் பார்க்க வருவார்ல. பூகோளம். ஏன் இதுக்கு பூகோளம்னு பேர் வச்சாங்க? பூ மாதிரி தான், சின்னதாக இருக்கிற ஒன்று அப்படி 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 அப்படியே அப்படி ஆகி பெருசாகி போகுது. அதான் பூகோளம். புவியியல். முதல்ல மரணமில்லா பெருவாழ்வுக்கு போகணுன்னா நீ புவியியலை படித்தாக வேண்டும். நீ வெளியில் படிக்காத புவியியலை, உன்னுடைய உடம்புல படி. இது புவியியல். இந்த தேகம் மண். இந்த மண் உருவானது எங்கே? அங்கே தான். எருவிடும் வாசலுக்கு 2 விரல் மேலே உருகிடும் சோதியை உள்க வல்லார்க்கு. அதை பற்றிய ஒரு அறிவு இருப்பவர்களுக்கு. கருவிடும் சோதி கலந்து நின்றானே,
அடுத்த கருவுக்கு போகாமல் அந்த சோதி உடம்புலையே கலந்துருந்ததை கவனிக்கிற. தொடரலாமா நிறுத்தலாமா ஐயா? மணி 7:10 போகணும் இல்லைங்களா? சரி. அதனால முதல்ல மண், இந்த மண்ணில் விளையிறத பார்த்து சாப்பிடணும். அதில் நீர்த்தன்மை உடையதெல்லாம் எதுன்னு பார்த்து அதிகமாக சாப்பிட ஆரம்பிக்கணும் கொஞ்ச நாளைக்கு. அந்த நீர்த்தன்மை அதிகமாக அதுலேயே வெப்பத்தன்மை உள்ள உணவுகள். சுருக்கமாக நீர்த்தன்மை உடையதெல்லாம் எது அதெல்லாம் வேணான்ற சொல்லி வள்ளலார் எழுதிட்டார். நீர்த்தன்மை உள்ள உணவுகளை குறைங்கன்னு எழுதியிருக்கார். அப்போது எதெல்லாம் வெப்பத்தன்மை உடையது? தூதுவளை, முசுமுசுக்கை, வேளக்கீரை, சங்க இலை, சுண்டைக்காய், கொள்ளு, இதெல்லாம் என்ன சூடுள்ள உணவு வகைகள். இதை சொல்லிட்டாருன்னு ஒரே நாளில் போய் காலையில் சுண்டைக்காய், மதியானம் கொள்ளு ரசம், ராத்திரிக்கு தூதுவளை துவையல், நாளன்னைக்கு என்கிட்ட நிற்கக்கூடாது, ஆய்ப்போனால் ரத்தமாக போகுதுன்னு. இதெல்லாம் என்ன சொல்லியிருக்காரு? தினம் சிறுக சிறுக உட்கொள்ளுதல் வேண்டும். இந்த தேகத்துக்கு எதையும் கொடுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழகிட்டா நீங்கள் மறுபடியும் எவ்வளோ கொடுத்தாலும் தாங்கும். எவ்வளோ கொடுத்தாலும் தாங்கிக்கும். கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து பழகிடணும். ஆந்திராவுக்கு போயிருந்தேன். குப்பம்ன்ற கிராமம். என்னுடைய அன்பு சகோதரர் பிரகாஷ் ராவ், அவங்க அம்மா சமையல். முதல் நாள் காலையில் கஞ்சி தான் வைக்க சொன்னோம். இந்த கஞ்சிக்கு வச்சாங்க பாருங்கள், 2 தொட்டுக்க பச்சை மிளகா நீளமாக கீறி, இந்த கீரின அந்த மிளகாய்க்குள்ளே உப்பு மிளகாத்தூளும் இருக்குது. அது வேறு எண்ணெயில் விட்டு எடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகு. அந்த பார்த்தாலே அந்த கஞ்சிக்கும் அந்த பச்சை மிளகாவுக்கும் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது இந்த மாதிரி மார்கழி மாத குளிரில் எல்லாருக்கும் எச்சு ஊறுதா? கஞ்சி ஊறுகாகும் இல்லை? அந்த காரம் அவர் சாப்பிட்றாரு. என்னால் ஒரு பச்சை மிளகாயில் 1/4 மிளகா சாப்பிட முடியல. நமக்கு ஊடுறோம், கோபமாக வருது. அவங்க போய் கோபத்தை காட்ட முடியுமா? நம்ம கூட இருந்தால் திட்டலாம். அப்படியே வச்சுட்டு வெறும் கஞ்சி சாப்பிட்றோம். அப்போ அங்கே அந்த 2 மிளகா பத்தால் போதலை, இன்னும் 4 மிளகா சாப்பிட்றாரு அவர். அப்போ இன்றைக்கி நேற்று அவர் சாப்பிட்ருப்பார். அந்த மிளகாயிலேயே வாழ்ந்துட்டார் அவர். மிளகாயே சாப்பிட்டு பழகிட்டார். அதனால் அவருக்கு ஒத்துக்குச்சு, நமக்கு ஒத்துக்கலை. நாமே ஒரு 10 மாதம் அவர் கூட இருந்தால் என்ன ஆகும்? அவரை விட 10 கிலோ மிளகாயே தின்னுட்டு உட்காந்துருப்போம். மஞ்சக்குப்பத்தில் ட்ரைனிங் ஸ்கூல் காம்பவுண்டுக்கிட்ட ஒரு சாமி இருந்தார். நான் அப்போ அவர் வேடிக்கை பார்க்கவே போவேன். அவர் தியானத்தில் மூங்கில் புதர்களுக்கு மத்தியில் போய் உள்ளே உட்காந்துக்குவார். அந்த அணை கரை இருந்தது, வெள்ளம் உள்ளே வராமல் கரை தூக்கியிருந்தாங்க. மஞ்சக்குப்பத்துலேருந்து அந்த பக்கம் தாழங்குடா வரைக்கும் அந்த பெரிய மண்மேடு இருக்கும். கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். அங்கே நம்முடைய கடலூரை சார்ந்த வக்கீல் ஐயாவுடைய சமாதி இருக்குது. அதை தாண்டி போகணும். போனால் அந்த அரைக்கரை மேலே போனால் அந்த மனுஷன் உட்காந்துருப்பார். இங்கேருந்து கொஞ்சம் பேர் போவாங்க. 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ காய்ந்த மிளகா, சிவகாசி சரக்கு மிளகா, செக்க சிவேன்னு